அந்த சிறிய நகரத்தின் வெறிச்சோடிய தெருக்களில் மெல்லிய மலைத்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. அது இரவு நேரம். சாலையோரம் இருந்த மஞ்சள் நிற மின்விளக்குகளின் வெளிச்சம் பாதியளவு அணைந்தது போல் மங்கலாக தெரிந்தது. அதே சாலையில் சேறு நிறைந்த பாதையில் ஒரு மெலிந்த தொழிலாளி மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் பெயர் ராகவன். வயது அதிகபட்சம் 25 இருக்கும். அவன் முகத்தில் கடின உழைப்பின் சோர்வும் கண்களில் பொறுப்புகளின் சுமையும் தெளிவாக தெரிந்தன. நாள் முழுவதும் செங்கல் மற்றும் கற்களை சுமந்துவிட்டு இப்போதுதான் வேலையை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். அவனது பையில் வெறும் 200 ரூபாய் மட்டுமே இருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. நாளை அம்மாவுக்கு எப்படி மருந்து வாங்குவது? ராகவன் இந்த ஊருக்கு புதியவன். சில மாதங்களுக்கு முன்புதான் வேலை தேடி தன் கிராமத்தில் இருந்து இங்கு வந்திருந்தான். அப்பாவின் மறைவுக்கு பிறகு குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவன் தோள்களில் விழுந்திருந்தது. அவன் அதிக படிப்பு படிக்கவில்லை. ஆனால் இதயம் மிகவும் சுத்தமானது மற்றும் கடின உழைப்பாளி. அன்று இரவு மழை திடீரென அதிகமானது. ராகவன் ஒதுங்குவதற்கு ஏதேனும் ஒரு கூரையை தேடி அங்கும் இங்கும் பார்த்தான். அப்போது சாலையோரம் இருந்த ஒரு பெரிய ஆனால் பழமையான பங்களா அவன் கண்ணில் பட்டது. பங்களாவின் முன்னே பெரிய இரும்பு கதவு இருந்தது. உள்ளே முற்றத்தில் மெல்லிய வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது. ராகவன் சில நொடிகள் கதவு அருகே நின்றான். பிறகு வராண்டாவில் நின்று மழை நிற்கும் வரை காத்திருக்கலாம் என்று நினைத்தான். மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்று வராண்டாவின் ஒரு மூலையில் நின்று கொண்டான். அப்போது திடீரென்று வீட்டின் கதவு திறந்தது. அங்கே கண்ட காட்சியை கண்டு ராகவன் சில நொடிகள் திகைத்து போனான். கதவருகே ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு சுமார் 30 வயது இருக்கும். அழகான முகம், பெரிய கண்கள், நீண்ட கருப்பு கூந்தல் மற்றும் நீல நிற பார்டர் கொண்ட வெள்ளை நிற புடவை அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது. அது அவளது அழகை இன்னும் அதிகப்படுத்தியது. அந்த பெண் ராகவனை சில நொடிகள் உற்று பார்த்தாள். ஏதோ அவனை எடை போடுவது போல் இருந்தது. பிறகு மெதுவாக, "நீ இங்கே என்ன செய்கிறாய்?" என்று கேட்டாள். அவள் குரலில் கண்டிப்பை விட ஆர்வம்தான் அதிகமாக இருந்தது. ராகவன் சற்று பதற்றமடைந்தான். அவன் உடனே கைகளை கூப்பி, "மன்னிக்கவும் மேடம், மழை அதிகமாக இருந்தது. அதனால்தான் வராண்டாவில் நின்றேன். இதோ இப்போதே கிளம்பி விடுகிறேன்" என்றான். அந்த பெண் அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை பார்த்தாள். அவன் உடைகள் நனைந்திருந்தன. கைகளில் மண் ஒட்டி இருந்தது. முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. அவள் ஏதோ யோசித்தாள். பிறகு மெதுவாக, "நீ ஒரு தொழிலாளியா?" என்று கேட்டாள். ராகவன் தலை குனிந்து, "ஆம், அருகில் இருக்கும் ஒரு கட்டுமான இடத்தில் வேலை செய்கிறேன்" என்றான். அந்த பெண் ஏதோ ஒரு பெரிய முடிவை எடுக்கப் போவது போல கதவின் நிலையை பிடித்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு மெதுவாக சொன்னாள், "இன்று இரவு நீ இங்கேயே தங்கிவிடு என்று நான் சொன்னால்." ராகவன் அதிர்ச்சியடைந்தான். தான் தவறாக கேட்டுவிட்டோமோ என்று அவன் எண்ணினான். தயக்கத்துடன், "என்ன சொன்னீர்கள் மேடம்?" என்று கேட்டான். இம்முறை அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொன்னாள், "நான் இந்த வீட்டில் தனியாக வசிக்கிறேன். மிகவும் தனிமையாக இருக்கிறது. நீ இன்று இரவு இங்கே தங்கினால் நான் உனக்கு பணம் தருகிறேன்." இதை கேட்டதும் ராகவனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவன் மனதில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. இந்த பெண் உண்மையில் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. தன்னை போன்ற ஒரு ஏழை தொழிலாளியிடம் ஒரு பணக்கார பெண் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ராகவனுக்குள் பயமும் இருந்தது, அதே சமயம் ஆர்வமும் இருந்தது. அவன் மெதுவாக, "மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை" என்றான். அந்த பெண் திடீரென்று லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையிலும் வலி இருந்தது. அவள் சொன்னாள், "பயப்படாதே. தவறான காரியம் எதையும் செய்யும்படி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். எனக்கு ஒரு மனிதனிடம் பேச வேண்டும், யாராவது ஒருவர் அருகில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு இரவு மட்டும்." ராகவன் அமைதியானான். அந்த பெண்ணின் கண்களில் இருந்த சோகம் ராகவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் உண்மையில் மிகவும் தனிமையில் இருப்பது போல் தோன்றியது. சில நொடிகள் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. பிறகு அவள் மெதுவாக, "என் பெயர் மைனா" என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். இதை சொல்லிக் கொண்டே அவள் கதவை இன்னும் சற்று விரிவாக திறந்து, "உள்ளே வா, மழை இப்போதைக்கு நிற்காது" என்றாள். ராகவன் சில நொடிகள் அங்கேயே நின்றான். அவன் கால்கள் தரையோடு ஒட்டி கொண்டது போல் இருந்தது.
பிறகு அவன் வானத்தை பார்த்தான். மழை இன்னும் தீவிரமாகிக் கொண்டிருந்தது. கடைசியில் அவன் துணிச்சலை வரவழைத்து கொண்டு மெல்ல வீட்டிற்குள் சென்றான். இந்த இரவு அவன் வாழ்க்கையின் மிக விசித்திரமான, மிகவும் மர்மமான மற்றும் ஆபத்தான இரவாக அமையப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ராகவன் உள்ளே வந்ததும் மைனா கதவை மூடினாள். வீட்டிற்குள் ஒரு மெல்லிய நறுமணம் வீசியது. சுவர்களில் பழைய புகைப்பட சட்டங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ராகவனின் பார்வை ஒரு புகைப்படத்தின் மீது விழுந்தது. அதில் அதே பெண் ஒரு ஆணுடன் நின்று கொண்டிருந்தாள். இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். ஒருவேளை அது அவளது கணவராக இருக்கலாம். அப்போது மைனாவின் குரல் கேட்டது. அவர் என் கணவர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். அவள் குரல் தழுதழுத்தது. ராகவன் மெதுவாக, என்னை மன்னித்து விடுங்கள் மேடம், எனக்கு தெரியாது என்றான். மைனா தலையசைத்து, பரவாயில்லை, இப்போது பழகிவிட்டது என்றாள். பிறகு அவள் திடீரென்று ராகவனின் அருகில் வந்து, உனக்கு தெரியுமா, இந்த வீட்டிற்குள் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த ஒரு ஆணும் கால் எடுத்து வைக்கவில்லை என்றாள். இதை கேட்டதும் ராகவனின் இதயம் இன்னும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இந்த வீட்டில் தனிமை மட்டுமல்ல, ஏதோ ஒரு ஆழமான ரகசியமும் மறைந்திருப்பதை அவன் உணரத் தொடங்கினான். அப்போது திடீரென்று வீட்டின் மேல் தளத்தில் இருந்து ஏதோ ஒன்று கீழே விழும் பலத்த சத்தம் கேட்டது. தம்! ராகவனும் மைனாவும் ஒரு சேர அதிர்ச்சி அடைந்தனர். ராகவன் பதற்றத்துடன் மேலே பார்த்து, அது என்ன சத்தம் என்று கேட்டான். மைனாவின் முகம் திடீரென்று வெளுத்து போனது. அவள் கண்களில் பயம் தெரிந்தது. சில நொடிகள் அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக, ஒருவேளை பூனையாக இருக்கும் என்றாள். ஆனால் அவளது குரலே, அவள் சொன்ன வார்த்தைகளை அவளை நம்பவில்லை என்பதை உணர்த்தியது. ராகவனின் மனதில் ஒரு விசித்திரமான பயம் பிறக்கத் தொடங்கியது. ஏனெனில் அந்த வீட்டில் அவனும் மைனாவும் மட்டுமே இல்லை என்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. யாரோ ஒருவன் மேலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. அந்த சத்தத்தை பற்றி ராகவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே வீட்டிற்குள் இருந்த மௌனம் திடீரென்று இன்னும் ஆழமானது. மேல்தளத்தில் இருந்து வந்த அந்த பலத்த சத்தம் இன்னும் வீடு முழுவதும் எதிரொலிப்பது போலவே இருந்தது. ராகவன் மெல்ல தலையை உயர்த்தி படிக்கட்டுகளை பார்த்தான். மேலே இருட்டாக இருந்தது. படிக்கட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய நிழல் அசைவது போல் தெரிந்தது. அவனது இதயம் திடீரென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவன் மைனாவை பார்த்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அமைதியாகவும் புன்னகையுடனும் தெரிந்த அந்த பெண்ணின் முகம் இப்போது முற்றிலும் மாறியிருந்தது. அவள் கண்களில் பதற்றம் இருந்தது. உதடுகள் காய்ந்து போயிருந்தன. அவள் தொடர்ந்து படிக்கட்டுகளையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒன்றை கண்டு அவள் பயப்படுவது போல் இருந்தது. ராகவன் மெதுவாக, மேடம், உண்மையை சொல்லுங்கள், மேலே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். மைனா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு கட்டாயப்படுத்தி ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து கொண்டு, இல்லை, இங்கே யார் இருக்கப் போகிறார்கள்? ஒருவேளை ஜன்னல் திறந்திருக்கும், காற்றினால் ஏதோ கீழே விழுந்திருக்கும் என்றாள். ஆனால் அவள் குரலில் மறைந்திருந்த நடுக்கத்தை ராகவனால் தெளிவாக உணர முடிந்தது. அவன் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருவரின் பயத்தை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் அல்ல. இருந்தாலும் அவன் அதிகமாக கேள்வி கேட்கவில்லை. உண்மையில் ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கும் என்று அவன் நினைத்தான். அப்போது மைனா, நீ உட்கார், நான் உனக்கு டீ கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி சென்றாள். ராகவன் சோபாவின் ஓரத்தில் அமர்ந்தான். அவன் உடைகள் இன்னும் லேசாக நனைந்திருந்தன. அந்த அறையில் இருந்த பெரிய மரசாமான்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒருவித விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய வீடு, இத்தனை அமைதி, அதில் ஒரே ஒரு பெண் மட்டும். அப்போது அவனது பார்வை மீண்டும் சுவரில் இருந்த புகைப்படத்தின் மீது விழுந்தது. அந்த புகைப்படத்தில் மைனா தன் கணவருடன் நின்றிருந்தாள். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிந்தார்கள். ராகவன் சில நொடிகள் அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்ல எழுந்து அதன் அருகே சென்றான். அப்போது அந்த புகைப்பட சட்டத்தின் கீழே ஒரு சிறிய விரிசல் இருப்பதை அவன் கவனித்தான். யாரோ ஒருவன் கோபத்தில் அதை ஓங்கி அடித்தது போல் இருந்தது. அவன் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்து மைனாவின் குரல் கேட்டது. என்ன பார்க்கிறாய்? ராகவன் சற்று திடுக்கிட்டான். அவன் உடனே, ஒன்றுமில்லை, சும்மா புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன் என்றான். மைனா அவன் அருகே வந்து அந்த புகைப்படத்தை சில நொடிகள் பார்த்தாள்.
அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. அவள் மெதுவாக, அவர் மிகவும் நல்ல மனிதர், ஆனால் எங்கள் மகிழ்ச்சி விதியின் கண்களை உறுத்தியது போலும் என்றாள். அவள் குரலில் வேதனை இருந்தது. பிறகு தட்டில் இருந்த டீயை ராகவனிடம் கொடுத்தாள். ராகவன் கப்பை பிடித்து கொண்டான். அந்த டீ சூடாக இருந்தது. அதன் மனம் அறை முழுவதும் பரவியது. சில நொடிகள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். வெளியே மழை இன்னும் தீவிரமாகி கொண்டிருந்தது. மின்னல் வெட்டியது. திடீரென்று மீண்டும் மேலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ ஒருவன் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பது போல் இருந்தது. டக் டக் டக். இம்முறை ராகவனின் சந்தேகம் இன்னும் அதிகரித்தது. அவன் கப்பை கீழே வைத்துவிட்டு, மேடம், இது பூனை செய்கிற சத்தம் போல தெரியவில்லை என்றான். மைனாவின் கண்கள் ஒரு நிமிடம் விரிந்தன. அவள் உடனே, நீ கவலைப்படாதே, நான் போய் பார்த்து வருகிறேன் என்றாள். ஆனால் அவள் படிக்கட்டுகளை நோக்கி சென்றபோது அவளது கால்கள் திடீரென நின்றன. மேலே செல்வதற்கு அவளுக்கு துணிச்சல் இல்லாதது போல சில நொடிகள் அங்கேயே நின்று விட்டாள். ராகவன் இதையெல்லாம் கவனித்தான். அவன் மெதுவாக, உங்களுக்கு பயமாக இருந்தால் நான் போய் பார்த்து வருகிறேன் என்றான். மைனா உடனே வேண்டாம் என்று கத்தினாள். அவள் குரல் அவ்வளவு சத்தமாக இருந்ததை கண்டு ராகவனே அதிர்ச்சி அடைந்தான். பிறகு அவள் மெதுவான குரலில், இல்லை, நான் சொல்ல வந்தது அதன் அவசியம் இல்லை என்று. ஒருவேளை உண்மையில் அங்கே ஒன்றும் இருக்காது என்றாள். ஆனால் இப்போது ராகவனின் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. இந்த வீட்டில் மைனா மறைக்க நினைக்கும் ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது திடீரென்று வீட்டின் மின்விளக்குகள் அனைத்தும் ஒரு சேர விட்டு விட்டு எரிய தொடங்கின. அடுத்த நொடியே வீடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த அறை கார் இருளில் மூழ்கியது. வெளியே மின்னல் வெட்டும் போது அதன் வெள்ளை வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து விழுந்தது. ராகவன் பதற்றத்துடன் மேடம் என்றான். இருட்டில் மைனாவின் மெல்லிய குரல் கேட்டது. பயப்படாதே, நான் மெழுகுவர்த்தி கொண்டு வருகிறேன். சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு மெல்லிய தீப்பிழம்பு எரிந்தது. அறை முழுவதும் மஞ்சள் நிற வெளிச்சம் பரவியது. அந்த ஒளியில் மைனாவின் முகம் இன்னும் மர்மமாக தெரிந்தது. அவளது கண்களுக்கு கீழே ஆழமான கருவளையங்கள் இருந்தன. அவள் தொடர்ந்து படிக்கட்டுகளையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று மேலிருந்து ஏதோ ஒன்றை தரையில் இழுத்து செல்லும் சத்தம் கேட்டது. இம்முறை மேலே யாரோ நிச்சயமாக இருக்கிறார்கள் என்பதை ராகவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அவன் மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு உறுதியான குரலில், நான் மேலே போய் பார்க்கிறேன் என்றான். மைனா அவனது கையை பிடித்து கொண்டாள். அவளது விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் கிசுகிசுப்பான குரலில், வேண்டாம், போகாதே என்றாள். ராகவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ஏன்? மைனா சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மெல்ல சொன்னாள், ஏனென்றால் நீ மேலே சென்றால் ஒருவேளை மீண்டும் கீழே வர முடியாமல் போகலாம். இதை கேட்டதும் ராகவனின் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல் இருந்தது. அறையில் இருந்த மெழுகுவர்த்தி சுடர் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஒளியில் இந்த வீட்டின் கதை இப்போதுதான் தொடங்குகிறது என்பதையும், உண்மையான ரகசியம் இன்னும் மீதமுள்ளது என்பதையும் ராகவனால் தெளிவாக உணர முடிந்தது. மெழுகுவர்த்தியின் நடுங்கும் சுடருக்கு மத்தியில் மைனாவின் வார்த்தைகள் ராகவனின் காதுகளில் இன்னும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. நீ மேலே சென்றால் ஒருவேளை மீண்டும் கீழே வர முடியாமல் போகலாம். இதை கேட்ட உடனேயே ராகவனின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அவன் கையில் இருந்த மெழுகுவர்த்தி லேசாக ஆடத் தொடங்கியது. வெளியே மழைத்துளிகள் ஜன்னலில் மோதி ஒரு விசித்திரமான சத்தத்தை உண்டாக்கின. அந்த வெறிச்சோடிய வீட்டில் ஒவ்வொரு சிறிய சத்தமும் மிக பெரியதாக கேட்டது. ராகவன் மெல்ல மைனாவை பார்த்தான். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவள் இன்னும் அவனது கையை இறுக பிடித்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் ராகவனுக்கு உண்மையிலேயே இந்த வீட்டில் ஏதோ ஆபத்தான விஷயம் இருக்கிறது என்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவனுக்குள் இருந்த ஆர்வமும் துணிச்சலும் விழித்து கொண்டன. அவன் அமைதியான குரலில், மேடம், உண்மையில் மேலே யாராவது இருந்தால் நமக்கு தெரிய வேண்டும். பயப்படுவதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்றான். மைனா மெல்ல தலையசைத்தாள். ஆனால் அவள் முகத்தில் அதே பதற்றம் நீடித்தது. சில வினாடி மௌனத்திற்கு பிறகு
அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், இந்த வீட்டில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியாது. ராகவன், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான். மைனா ஒரு பெருமூச்சு விட்டு தன் இதயத்தில் ஒரு பெரிய சுமை இருப்பது போல மெதுவாக சோபாவில் அமர்ந்தாள். அவள் கிசுகிசுப்பான குரலில், 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வீட்டில் ஒரு இரவில் எல்லாம் முடிந்துவிட்டது என்றாள். அவள் குரல் தழுதழுத்தது. ராகவன் கவனமாக கேட்கத் தொடங்கினான். மைனா தொடர்ந்து சொன்னாள், அன்று இரவு எனக்கும் என் கணவருக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடந்தது. நாங்கள் இருவரும் சொல்லக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டோம். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் நடுங்கும் குரலில், அன்றே என் கணவர் இறந்து போனார் என்றாள். ராகவன் சற்று திடுக்கிட்டான். அவன் மெதுவாக, எப்படி என்று கேட்டான். மைனா சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பதில் சொன்னாள். அவர் தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் அனைவருக்கும் சொல்லப்பட்டது, அந்த மேல்தள அறையில். இதை கேட்டதும் ராகவனின் பார்வை மீண்டும் படிக்கட்டுகளை நோக்கி சென்றது. மேலே இருந்த இருட்டு இப்போது இன்னும் ஆழமாக தெரிந்தது. அப்போது திடீரென்று மீண்டும் அதே சத்தம் கேட்டது. டக் டக் டக். யாரோ மெல்ல நடப்பது போல் இருந்தது. இம்முறை மைனாவின் முகம் முற்றிலும் வெளுத்து போனது. அவள் பயத்துடன், பார்த்தாயா, அதே சத்தம் என்று முணுமுணுத்தாள். ராகவன் சற்று கடுமையான குரலில், மேடம், இது ஒரு மனிதன் நடக்கும் சத்தம் போலத்தான் இருக்கிறது, பேய் அல்ல என்றான். அவன் மெழுகுவர்த்தியை இறுக பிடித்து கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மைனா அவனை தடுக்க முயன்றாள். ஆனால் இம்முறை ராகவன் நிற்பதாக இல்லை. அவன் மெல்ல தன் முதல் அடியை படிக்கட்டில் வைத்தான். மரப்படிக்கட்டில் இருந்து கீச்சு என்று ஒரு மெல்லிய சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை அந்த வீடே கவனிப்பது போல் இருந்தது. ராகவன் மெல்ல மேலே ஏறத் தொடங்கினான். ஒவ்வொரு அடியிலும் அவனது இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் துணிச்சலை விடவில்லை. பின்னாலேயே மைனாவும் பயந்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். இருவரும் மேலே சென்றடைந்த போது மெழுகுவர்த்தியின் மங்கலான ஒளியில் ஒரு நீண்ட நடைபாதை தெரிந்தது. சுவர்களில் இருந்த பழைய பெயிண்ட் உரிந்து கொண்டிருந்தது. ஓர் அறையின் கதவு மட்டும் லேசாக திறந்திருந்தது. மைனாவின் கணவர் இறந்த அதே அறை அது. திடீரென்று உள்ளே இருந்து ஏதோ ஒன்று கீழே விழும் சத்தம் கேட்டது. டம்! ராகவன் உடனே கதவருகே சென்று அதை மெல்ல தள்ளினான். கதவு ஒருவித கரகரப்பான சத்தத்துடன் திறந்தது. அறைக்குள் இருந்த காட்சியை கண்ட ராகவன் சில நொடிகள் அப்படியே திகைத்து நின்றான். அறைக்குள் அனைத்தும் சிதறி கிடந்தன. நாற்காலி கவிழ்ந்து கிடந்தது. அலமாரி கதவு திறந்திருந்தது. தரையில் பழைய காகிதங்கள் சிதறி கிடந்தன. யாரோ ஒருவன் இப்போதுதான் அனைத்தையும் கலைத்து போட்டது போல் இருந்தது. ராகவன் மெழுகுவர்த்தியை முன்னே நீட்டி அறைக்குள் கால் வைத்தான். அப்போது திடீரென்று அறையின் மூலையில் அவனது பார்வை விழுந்தது. அங்கே ஒரு நிழல் லேசாக அசைவது தெரிந்தது. ராகவனின் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. அவன் உரத்த குரலில், யார் அங்கே என்று கேட்டான். அறைக்குள் சில நொடிகள் மயான அமைதி நிலவியது. பிறகு திடீரென்று அந்த நிழல் வேகமாக ஜன்னலை நோக்கி ஓடத் தொடங்கியது. அது நிழல் அல்ல, ஒரு மனிதன் என்பதை ராகவன் உடனே புரிந்து கொண்டான். அவன் உடனே அந்த திசையை நோக்கி ஓடினான். ஆனால் அவன் ஜன்னலை அடைந்தபோது வெளியே இருட்டும் மலையும் மட்டுமே தெரிந்தன. அந்த மனிதன் அல்லது அந்த உருவம் மறைந்து விட்டது. பின்னால் நின்றிருந்த மைனா உடல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் பயத்துடன், யார் அது என்று கேட்டாள். ராகவன் அறையை சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். அப்போது தரையில் சிதறி கிடந்த சில காகிதங்கள் அவன் கண்ணில் பட்டன. அவன் ஒரு காகிதத்தை எடுத்து மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வாசிக்க தொடங்கினான். அவன் வாசிக்க வாசிக்க அவனது முகத்தின் நிறம் மாறிக்கொண்டே இருந்தது. அவன் மெல்ல மைனாவை பார்த்து நடுங்கும் குரலில் சொன்னான், மேடம், இது உங்கள் கணவரின் கடிதம். மைனாவின் கண்கள் விரிந்தன. அவள் வேகமாக காகிதத்தை பிடுங்கி பார்த்தாள். அந்த உயிலை வாசித்ததும் அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. ஏனெனில் அந்த கடிதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, எனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு பின்னால் என் மனைவி மைனாவின் கை இருக்கலாம். இதை வாசித்ததும் அந்த அறையின் காற்று திடீரென கனத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ராகவன் மெல்ல மைனாவை பார்த்தான். இப்போது அவன் மனதிலும் ஒரு கேள்வி ஓடியது.
அன்று இரவு நடந்ததற்கு பின்னால் உண்மையில் மைனாவின் கைதான் இருந்ததா? அப்படியென்றால் சற்று முன்பு இந்த அறையில் இதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தது யார்? ஒவ்வொரு மூச்சையும் விடுவது கடினம் என்பது போல் அந்த அறையின் காற்று திடீரென கனமானது. மெழுகுவர்த்தியின் சிறிய சுடர் சுவர்களில் விசித்திரமான நிழல்களை உருவாக்கி கொண்டிருந்தது. வெளியே மலைத்துளிகள் ஜன்னலில் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தன. ராகவன் கையில் இருந்த அந்த காகிதம் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனது பார்வை மீண்டும் மீண்டும் அந்த ஒரு வரியிலேயே நிலைத்து நின்றது. எனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு பின்னால் என் மனைவி மைனாவின் கை இருக்கலாம். ராகவன் மெல்ல தலையை உயர்த்தி மைனாவை பார்த்தான். மைனா சில அடிகள் பின்வாங்கி நின்றிருந்தாள். அவள் முகம் முற்றிலும் வெளுத்து போயிருந்தது. கண்கள் விரிந்திருந்தன. அவளது உதடுகள் நடுங்க அவள் ஏதோ சொல்ல விரும்புவது போல இருந்தது. ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. சில நொடிகள் அந்த அறையில் மழையின் சத்தமும் இருவரின் வேகமான மூச்சு காற்றும் மட்டுமே கேட்டன. ராகவனின் மூளையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடின. இது உண்மையாக இருக்குமோ? பார்ப்பதற்கு அழகாகவும் சோகமாகவும் தனிமையிலும் இருக்கும் இந்த பெண் உண்மையில் தன் கணவரின் மரணத்திற்கு பின்னால் இருந்தாளா? அல்லது இதெல்லாம் வேறொருவரின் சதியா? அவன் ஒரு பெருமூச்சு விட்டு அமைதி காக்க முயன்று கேட்டான். மேடம், இதெல்லாம் என்ன? மைனா பதில் சொல்வதற்கு முன் சில வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டாள். தனக்குள் துணிச்சலை வரவழைப்பது போல் இருந்தது. பிறகு அவள் மெதுவான குரலில் சொன்னாள், எனக்கு இந்த கடிதம் இங்கே எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது. இதை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. ராகவன் அவளது கண்களை உற்று பார்க்க முயன்றான். ஆனால் அவள் உண்மை சொல்கிறாளா அல்லது பொய் சொல்கிறாளா என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போது திடீரென்று வெளியே பலத்த மின்னல் வெட்டியது. அறையில் சில நொடிகள் வெள்ளை வெளிச்சம் பரவியது. அந்த ஒளியில் அறையின் மற்றொரு மூலையில் இருந்த ஒரு பழைய மரப்பட்டியின் மீது ராகவனின் பார்வை விழுந்தது. யாரோ இப்போதுதான் அதை திறந்தது போல அந்த பெட்டியின் மூடி லேசாக திறந்திருந்தது. ராகவன் மெல்ல அந்த திசையை நோக்கி நடந்தான். மைனாவும் அவனுக்கு பின்னால் வந்தாள். அவன் பெட்டியின் மூடியை முழுமையாக தூக்கிய போது உள்ளே பல பழைய காகிதங்கள், ஃபைல்கள் மற்றும் சில புகைப்படங்கள் கிடந்தன. ராகவன் ஒரு புகைப்படத்தை எடுத்தான். அதை பார்த்ததும் அவனது இதயம் ஒரு கணம் நின்று விட்டது. அந்த புகைப்படத்தில் மைனா மற்றும் அவளது கணவருடன் மூன்றாவதாக ஒரு மனிதனும் நின்று கொண்டிருந்தான். உயரமான, வலிமையான மற்றும் சற்று பயமுறுத்தும் முகம் கொண்ட ஒரு மனிதன். மூவரும் ஏதோ ஒரு விருந்தில் சிரித்து கொண்டிருந்தார்கள். ராகவன் அந்த புகைப்படத்தை மைனாவிடம் காட்டி, இந்த மனிதன் யார் என்று கேட்டான். மைனாவின் பார்வை அந்த புகைப்படத்தின் மீது விழுந்ததும் அவளது முகம் இன்னும் இறுகியது. அவள் மெதுவாக, இவன் விக்ரம், என் கணவரின் பிசினஸ் பார்ட்னர் என்றாள். ராகவன், இப்போது அவன் எங்கே என்று கேட்டான். மைனா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னாள், இப்போது அவன் இந்த ஊரில் இல்லை. ஆனால் அவள் குரலில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. அப்போது திடீரென்று கீழே வரவேற்பு அறையில் கதவு பலமாக மூடப்படும் சத்தம் கேட்டது. டாம்! இருவரும் திடுக்கிட்டனர். ராகவன் உடனே படிக்கட்டுகளை நோக்கி பார்த்தான். யாரோ இப்போதுதான் வீட்டிற்குள் வந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. பயத்தில் மைனா ராகவனின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். அவள் கிசுகிசுத்தாள். அவன் வந்துவிட்டான். ராகவன் கேட்டான், யார்? மைனாவின் மூச்சு காற்று வேகமானது. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், விக்ரம். இதை கேட்டதும் ராகவனின் இதய துடிப்பு இன்னும் அதிகரித்தது. அப்படியென்றால் சற்று முன்பு இந்த அறையில் இருந்தவன் அந்த விக்ரம் தான். ஒருவேளை அவனும் இந்த காகிதங்களை தான் தேடிக்கொண்டிருந்தான் போலும். அப்போது கீழிருந்து பலமான காலடி சத்தம் கேட்கத் தொடங்கியது. டக் டக் டக். கனமான காலணிகளை அணிந்து கொண்டு யாரோ ஒருவன் மெல்ல மெல்ல படிக்கட்டுகளில் ஏறி வருவது போல் இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மைனாவின் முகம் பயத்தில் உறைந்து போனது. அவள் ராகவனிடம் வேகமாக சொன்னாள், நீ இங்கே இருக்கக்கூடாது. அவன் மிகவும் ஆபத்தானவன். ஆனால் இப்போது நேரமாகிவிட்டது. படிக்கட்டு அருகே ஒருவனின் நிழல் தெரியத் தொடங்கியது. ராகவன் வேகமாக அறையின் மின்விளக்கை அணைக்க முயன்றான். ஆனால் மின்சாரம் ஏற்கனவே துண்டிக்கப்பட்டு இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், அமைதியாக இரு.
ஒருவேளை அவனால் நம்மை பார்க்க முடியாது. இருவரும் அறையின் மூலையில் இருந்த இருட்டில் மறைந்து நின்றனர். அடுத்த நொடியே ஒரு உயரமான பருமனான மனிதன் அறையின் வாசலில் வந்து நின்றான். அவன் கையில் ஒரு டார்ச் விளக்கு இருந்தது. அதன் பிரகாசமான ஒளி அறை முழுவதும் சுழன்றது. புகைப்படத்தில் இருந்த அதே மனிதன் விக்ரம். அவன் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகையும் கண்களில் தந்திரமான பிரகாசமும் இருந்தன. அவன் அறைக்குள் அடியெடுத்து வைத்து கொண்டே மெதுவாக சொன்னான், எனக்கு தெரியும், இந்த கடிதம் இங்கேதான் எங்காவது இருக்கும் என்று. அவன் குரல் கனமாகவும் குளிர்ந்தும் இருந்தது. அவன் மெல்ல அந்த பெட்டியின் அருகே சென்று காகிதங்களை கிளறத் தொடங்கினான். ராகவனும் மைனாவும் இருட்டில் மூச்சை பிடித்து கொண்டு நின்றனர். அப்போது திடீரென்று விக்ரம் நின்றான். பிறகு புன்னகைத்தான். அவன் பின்னால் திரும்பி பார்க்காமலேயே சொன்னான், ஒளிந்து கொள்ள தேவையில்லை மைனா, நீ இங்கேதான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இதை கேட்டதும் மைனாவின் உடல் அப்படியே உறைந்து போனது. இனி ஒளிந்து கொள்வதில் பலன் இல்லை என்பதை ராகவனும் புரிந்து கொண்டான். விக்ரம் டார்ச் வெளிச்சத்தை திருப்பி அவர்கள் இருவர் மீதும் நேரடியாக பாய்ச்சினான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவன் ராகவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு மெலிதாக சிரித்து கொண்டே சொன்னான், அடடா மைனா, இப்போது நீ தொழிலாளிகளை எல்லாம் வீட்டிற்கு அழைக்க தொடங்கிவிட்டாயா? மைனா ஆத்திரத்துடன், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். விக்ரம் தோள்களை உயர்த்தி, சும்மா என் உரிமையை பெற்றுக்கொள்ள வந்தேன் என்றான். அவன் தரையில் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து காற்றில் ஆட்டிக்கொண்டே சொன்னான், இந்த காகிதம் போலீஸ் கையில் கிடைத்தால் உன் கணவர் மரணத்திற்கு பின்னால் யார் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். இதை கேட்டதும் ராகவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் உடனே மைனாவை பார்த்தான். மைனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் மெல்லிய குரலில், நான் அவரை கொல்லவில்லை என்றாள். ஆனால் விக்ரம் சத்தமாக சிரித்தான். அவன் சொன்னான், உண்மைக்கும் பொய்க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆதாரம் யாரிடம் இருக்கிறது என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. அவன் அந்த கடிதத்தை தன் பைக்குள் வைத்துக்கொண்டு முன்னேறி வந்து சொன்னான், இனி இந்த வீட்டின் சொத்துக்கள் அனைத்தும் என் பெயருக்கு மாறும். அந்த அறையில் மௌனம் நிலவியது. இந்த மனிதன் மிரட்டி பணம் பறிக்க வந்திருக்கிறான் என்பதை ராகவன் இப்போது புரிந்து கொண்டான். ஆனால் திடீரென்று ராகவனின் மூளையில் ஒரு விஷயம் தோன்றியது. அவன் மெதுவாக, இதெல்லாம் இவ்வளவு சுலபம் என்றால் நீ ஏன் 3 ஆண்டுகள் கழித்து வந்தாய் என்று கேட்டான். விக்ரம் சில நொடிகள் அமைதியானான். அவன் கண்களில் கோபம் கொப்பளித்தது. அவன் சொன்னான், ஏனென்றால் இப்படி ஒரு கடிதம் இருப்பது எனக்கே இப்போதுதான் தெரிந்தது. பிறகு அவன் ராகவனை நோக்கி விரலை நீட்டி, நீ இங்கே இருந்திருக்கக்கூடாது என்றான். அவன் குரலில் இப்போது ஆபத்து தெளிவாக தெரிந்தது. அறையின் காற்று மீண்டும் கனமானது. இது வெறும் மர்மம் மட்டுமல்ல, இப்போது தன் உயிருக்கே ஆபத்து என்பதை ராகவன் உணர்ந்தான். அடுத்த சில நிமிடங்களில் நடக்கப் போவது தன் வாழ்க்கையை என்றென்றையுமாக மாற்றப் போகிறது என்று அவன் துளியும் நினைக்கவில்லை. அறையின் சுவர்கள் கூட அந்த அழுத்தத்தை உணர்வது போல் காற்று கனமாக இருந்தது. மெழுகுவர்த்தியின் நடுங்கும் மெல்லிய சுடர் அறையின் மூலைகளில் விசித்திரமான நிழல்களை உருவாக்கி கொண்டிருந்தது. வெளியே பெய்யும் பலத்த மழையின் சத்தம் அந்த அமைதியை இன்னும் பயங்கரமாக்கியது. விக்ரமின் கண்களில் மின்னிய தந்திரமும் அவன் முகத்தில் இருந்த அந்த ஆபத்தான புன்னகையும் அவன் இங்கே சும்மா வரவில்லை, ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தியது. அவன் கையில் இருந்த அந்த கடிதம்தான் இப்போது இந்த முழு ஆட்டத்தின் மிகப்பெரிய திறவுகோல். ராகவன் சில அடிகள் முன்னே சென்று மெதுவான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், நீ செய்வது எல்லாம் தவறு. நீ உண்மையிலேயே குற்றமற்றவன் என்றால் ஏன் காவல்துறைக்கு செல்லக்கூடாது? விக்ரம் மெல்ல அவனை திரும்பி பார்த்து பலமாக சிரித்தான். அவனது சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. ஒரு கணம் அந்த சுவர்களே நடுங்குவது போல் இருந்தது. அவன் சொன்னான், உங்களை போன்ற தொழிலாளிகள் உண்மை, நியாயம் என்று அதிகமாக பேசுவீர்கள். ஆனால் நிஜ உலகில் அதிகாரமும் புத்தியும் மட்டும்தான் வேலை செய்யும். அந்த கடிதம் இருந்த தன் பையை தட்டி கொண்டே அவன் தொடர்ந்தான், இப்போது அதிகாரம் என்னிடம் இருக்கிறது. மைனா சில அடிகள் பின்வாங்கி நின்றிருந்தாள். அவள் முகம் பயத்திற்கும் கோபத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்தது. அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. ஆனால் அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான உறுதியும் தெரிந்தது. அவள் திடீரென்று உரத்த குரலில் சொன்னாள், போதும் விக்ரம், நிறுத்து.
3 ஆண்டுகளாக என் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாய். விக்ரமின் புன்னகை இன்னும் விரிந்தது. அவன் மெதுவாக, இப்போதுதான் ஆட்டமே தொடங்கியிருக்கிறது என்றான். அறையில் மீண்டும் மௌனம் நிலவியது. அப்போது திடீரென்று வெளியே மின்னல் வெட்டியது. அந்த வெள்ளை வெளிச்சம் ஒரு கணம் அறை முழுவதும் பரவியது. அந்த ஒளியில் விக்ரமின் மற்றொரு கையில் ஏதோ ஒன்று இருப்பதை ராகவன் கவனித்தான். அது ஒரு சிறிய மின்னும் கத்தி. அவனது இதயம் வேகமாக துடித்தது. இப்போது இது வெறும் மிரட்டல் மட்டுமல்ல, உயிருக்கே ஆபத்தான விஷயம். தான் இப்போது ஏதாவது செய்யாவிட்டால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்பதை ராகவன் உடனடியாக புரிந்து கொண்டான். அவன் மெல்ல முன்னேறி சென்று அமைதியான குரலில் சொன்னான், பாரு, சண்டையிடுவதால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. உனக்கு பணம் வேண்டுமென்றால் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். விக்ரம் அவனை பார்த்து தலையை சற்றே சாய்த்து கொண்டு சொன்னான், நான் அவ்வளவு முட்டாள் என்று நினைக்கிறாயா? அவன் திடீரென்று உரத்த குரலில் கத்தினான், நான் இங்கே பணத்திற்காக வரவில்லை. நான் இங்கே அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன். இந்த வீடு, இந்த நிலம், இந்த தொழில் என எல்லாம் எனக்கு வேண்டும். அவன் வார்த்தைகளில் பேராசை தெளிவாக தெரிந்தது. மைனா ஆத்திரத்துடன், உனக்கு எதுவும் கிடைக்காது என்றாள். விக்ரமின் முகம் திடீரென இறுகியது. அவன் கத்தியை காற்றில் சுழற்றி கொண்டே, கிடைக்கும், ஒருவேளை கிடைக்காவிட்டால் என்று அந்த வாக்கியத்தை பாதி கிணற்றில் நிறுத்திவிட்டு புன்னகைத்தான். அந்த புன்னகையில் இருந்த குரூரம் ராகவனின் முதுகு தண்டில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. சில நொடிகள் மூவரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்தபடி நின்றனர். பிறகு திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை ராகவன் செய்தான். அவன் மின்னல் வேகத்தில் முன்னேறி சென்று விக்ரமின் கையை பற்றி கொண்டான். கத்தி மின்னியது. இருவருக்கும் இடையே பலமான மல்யுத்தம் தொடங்கியது. அறையில் இருந்த நாற்காலிகள் சரிந்து விழுந்தன. காகிதங்கள் பறந்தன. தரையில் இருந்த மெழுகுவர்த்தி கீழே விழுந்து அணைந்து போனது. இப்போது அறை முழுவதும் இருளில் மூழ்கியது. அவ்வப்போது வெட்டும் மின்னல் வெளிச்சம் மட்டுமே அந்த அறையை ஒளிரச் செய்தது. ராகவனும் விக்ரமும் ஒருவரோடு ஒருவர் கடுமையாக போராடினர். விக்ரம் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் ராகவன் உடல் உழைப்பு தொழிலாளி. அவன் கைகளில் கடின உழைப்பால் வந்த வலிமை இருந்தது. சில நொடிகள் இருவரும் போராடினர். அப்போது திடீரென விக்ரமின் கை நழுவ கத்தி தரையில் விழுந்தது. ராகவன் உடனே அதை உதைத்து தள்ளிவிட்டான். ஆனால் அடுத்த கணமே ஆத்திரமடைந்த விக்ரம் ராகவனை பலமாக தள்ளினான். ராகவன் நிலை தடுமாறி பின்னால் சென்று சுவரில் மோதினான். மைனா, ராகவன் என்று அலறினாள். விக்ரம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் பையில் இருந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டான். பின்வாங்கியபடியே அவன் சொன்னான், நீங்கள் இருவரும் என்னை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அவன் முகத்தில் ஒருவித பைத்தியக்காரத்தனமான புன்னகை இருந்தது. இந்த காகிதம்தான் எல்லாம். இது இப்போது என்னிடம் இருக்கிறது என்றவன் அங்கிருந்து தப்பி செல்ல கதவை நோக்கி வேகமாக ஓடினான். ஆனால் அப்போது ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அவன் கதவருகே சென்றபோது அவனது கால்கள் அப்படியே நின்றன. அவன் கண்கள் விரிந்தன. அவன் முகத்தில் முதல் முறையாக மரண பயம் தெரிந்தது. ராகவனும் மைனாவும் அந்த திசையை பார்த்தனர். அங்கே அவர்களின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. வாசலுக்கு வெளியே இருட்டில் யாரோ ஒருவன் நின்று கொண்டிருந்தான். ஒரு நீண்ட நிழல் அசையாமல் நின்று அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது. மீண்டும் மின்னல் வெட்டியது. அந்த ஒரு நொடி வெளிச்சத்தில் தெரிந்த முகத்தை கண்டு விக்ரமின் முகம் அப்படியே வெளுத்து போனது. அவன் நடுங்கும் குரலில், இல்லை, இது இருக்கவே முடியாது என்றான். அவனது கையில் இருந்த கடிதம் நழுவி தரையில் விழுந்தது. ராகவனின் இதயம் பலமாக துடித்தது. ஏனென்றால் வாசலில் நின்ற அந்த மனிதன் அச்சு அசலாக அந்த புகைப்படத்தில் இருந்தவனைப் போலவே இருந்தான். மைனாவின் கணவன். காலமே உறைந்து போனது போன்ற ஒரு மௌனம் அந்த அறையில் நிலவியது. விக்ரம் பின்வாங்க தொடங்கினான். அவன் கண்களில் மரண பயம் தெரிந்தது. அவன் நடுங்கிக் கொண்டே, நீதான் இறந்து விட்டாயே என்றான். ஆனால் அந்த உருவம் மெல்ல அறைக்குள் அடி எடுத்து வைத்தது. இந்த இரவு வெறும் ரகசியங்களுக்கானது மட்டுமல்ல, உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் இரவு என்பதை ராகவன் உணர்ந்தான். அந்த உருவம் உள்ளே வர வர அறையின் காற்று இன்னும் கனமானது. வெளியே மின்னல் வெட்டிய அந்த ஒரு கணத்தில் தெரிந்த முகத்தை கண்டு ராகவனும் விக்ரமும் உறைந்து போயினர்.
சுவரில் இருந்த புகைப்படத்தில் இருந்த அதே முகம், மைனாவின் கணவன் அர்ஜுன். அதே கண்கள், அதே முகம், அதே உருவம். ஆனால் அவனது கண்களில் இப்போது ஒரு விசித்திரமான குரூரமும் குளிர்ச்சியும் இருந்தன. பல ஆண்டுகளாக தனக்குள் புதைத்து வைத்திருந்த கோபத்தை சுமந்து கொண்டு நிற்பது போல அவன் தெரிந்தான். விக்ரமனின் உதடுகள் காய்ந்து போயின, கைகள் நடுங்கின. அவன் சில அடிகள் பின்வாங்கி தடுமாறிக்கொண்டே, இல்லை, இது பொய், நீ இறந்து விட்டாய் என்றான். அறையில் நிலவிய மௌனத்தில் மூவரின் மூச்சு காற்றும் தெளிவாக கேட்டது. மைனாவின் கண்கள் விரிந்தன. அவள் முகத்தில் ஆச்சரியம், பயம், வலி மற்றும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கையும் கலந்த உணர்ச்சிகளின் போராட்டம் தெரிந்தது. அவள் மெல்ல முன்னே சென்று நடுங்கும் குரலில் அர்ஜுன் என்றாள். அந்த மனிதன் சில நொடிகள் மைனாவை பார்த்தான். பிறகு அவனது உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை அரும்பியது. அவன் கனத்த குரலில், ஆம், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் விக்ரமனின் முகம் கல்லை போல உறைந்தது. அவன் ஆவேசமாக, இது சாத்தியமே இல்லை, நானே என் கண்களால் என்று அவன் அந்த வாக்கியத்தை முடிக்க கூட முடியவில்லை. ஏனெனில் அர்ஜுனின் பார்வை இப்போது நேரடியாக அவன் மீது நிலைத்திருந்தது. அந்த பார்வையில் இருந்த குளிர்ந்த கோபம் விக்ரமை ஓரடி பின்வாங்க செய்தது. அர்ஜுன் மெல்ல அறைக்குள் வந்து கதவை மூடினான். இப்போது சுற்றிலும் மயான அமைதி நிலவியது. ராகவன் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். உண்மையான கதை என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. அர்ஜுன் மெதுவாக சொன்னான், 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது விபத்து அல்ல, அது ஒரு சதி. அவனது குரலில் வலியும் கோபமும் கலந்து எதிரொலித்தன. விக்ரம் திடீரென்று உரத்த குரலில், இந்த நாடகத்தை நிறுத்து என்றான். ஆனால் அவன் குரலில் முன்பிருந்த அந்த அதிகாரம் இப்போது இல்லை. அர்ஜுன் அவனை நோக்கி முன்னேறி கொண்டே சொன்னான், விக்ரம், நாடகமாடியது நீதான். அந்த அறையில் மௌனம் நிலவியது. அர்ஜுனின் கண்கள் இப்போது கடந்த காலத்தை நோக்கியபடி இருந்தன. அவன் மெதுவான ஆனால் தெளிவான குரலில் சொல்லத் தொடங்கினான், அன்று இரவு எனக்கும் மைனாவிற்கும் இடையே சண்டை நடந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் சாதாரண சண்டை. அன்று நீ இந்த வீட்டிற்கு வந்தாய். விக்ரமின் முகம் மெல்ல இறுகியது. அர்ஜுன் தொடர்ந்தான், என் நிறுவனத்தின் முழு பொறுப்பையும் உன் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று நீ விரும்பினாய். நான் மறுத்தபோது நீ என்னை கொல்ல முயன்றாய். இதை கேட்டதும் ராகவனின் கண்கள் விரிந்தன. மைனாவின் முகத்திலும் அதிர்ச்சி பரவியது. அர்ஜுன் சொன்னான், நீ என்னை மேல்தள அறையில் இருந்து தள்ளிவிட்டாய். நான் இறந்து விடுவேன் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் உயிர் பிழைத்தேன். அதே கணத்தில் நான் ஒரு முடிவெடுத்தேன். அனைவரின் முன்னிலையிலும் மீண்டும் வரப்போவதில்லை என்று தீர்மானித்தேன். மறைந்திருந்து உண்மையை வெளிக்கொண்டு வர காத்திருந்தேன். விக்ரமின் கண்களில் இப்போது கோபம் கொப்பளித்தது. அவன் பொய், எல்லாம் பொய் என்று கத்தினான். ஆனால் அவனது குரல் நடுங்கியது. அர்ஜுன் அமைதியான குரலில் சொன்னான், பொய் அல்ல, உண்மை. அவன் தன் பையில் இருந்து ஒரு சிறிய ஒளிப்பதிவு கருவியை எடுத்து மேஜை மீது வைத்தான். கடந்த 3 ஆண்டுகளாக நான் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தேன். நீ விடுத்த ஒவ்வொரு மிரட்டலும், செய்த ஒவ்வொரு பிளாக்மெயிலும் இதில் இருக்கிறது. விக்ரமின் முகம் வெளுத்து போனது. ஆட்டம் முடிந்துவிட்டது என்பதை அவன் இப்போது உணர்ந்தான். அப்போது கீழிருந்து போலீஸ் வாகனத்தின் சைரன் சத்தம் மெல்லியதாக கேட்கத் தொடங்கியது. விக்ரம் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தான். அர்ஜுன் மெதுவாக, நான் ஏற்கனவே போலீஸில். விக்ரமின் முகம் திடீரென பைத்தியம் பிடித்தது போல் மாறி விக்ரமின் முகம் திடீரென பைத்தியம் பிடித்தது போல் மாறியது. அவன் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு திடீரென ஜன்னலை நோக்கி ஓடினான். ஆனால் ராகவன் ஏற்கனவே தயாராக இருந்தான். அவன் வேகமாக முன்னேறி விக்ரமை பிடித்து கொண்டான். இருவரும் மீண்டும் மோதி கொண்டனர். ஆனால் இம்முறை ராகவன் தன் முழு பலத்துடன் போராடினான். சில நொடிகளிலேயே அவன் விக்ரமை தரையில் வீழ்த்தினான். அப்போது கீழிருந்து போலீசார் வரும் காலடி சத்தம் கேட்டது. அடுத்த கணமே 2 காவலர்கள் அறைக்குள் நுழைந்தனர். விக்ரமுக்கு கைவிலங்கு போடப்பட்டது. அங்கிருந்து அழைத்து செல்லப்படும் போது விக்ரம் ஆத்திரத்துடன் அர்ஜுனை பார்த்தான். ஆனால் இனி எதையும் மாற்ற முடியாது. உண்மை வெளிவந்து விட்டது. போலீசார் அவனை கீழே அழைத்து சென்றனர். அறையில் இப்போது 3 மட்டுமே எஞ்சியிருந்தனர், அர்ஜுன், மைனா மற்றும் ராகவன். சில நொடிகள் யாரும் பேசவில்லை.
பிறகு மைனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள் மெல்ல அர்ஜுனிடம் வந்து அழுது கொண்டே கேட்டாள், இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தும் என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அர்ஜுன் மெதுவாக, நான் முன்னமே வந்திருந்தால் விக்ரம் ஒருபோதும் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டான். நான் காத்திருக்க வேண்டியிருந்தது என்றான். மைனா அவனை கட்டி அணைத்து கொண்டாள். 3 ஆண்டுகளின் வலி அந்த ஒரு கணத்தில் கண்ணீராய் வெளியேறியது. ராகவன் இவை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். இன்றைய இரவு எவ்வளவு விசித்திரமானது என்பதை அவன் உணர்ந்தான். ஒரு ஏழை தொழிலாளியின் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்புமுனை வருவது மிகவும் அரிது. அர்ஜுன் அவன் பக்கம் திரும்பி, இன்று நீ மட்டும் இங்கே இல்லை என்றால் ஒருவேளை உண்மை ஒருபோதும் வெளிவந்திருக்காது என்றான். ராகவன் லேசாக புன்னகைத்து, நான் மலையிலிருந்து தப்பிக்கத்தான் இங்கே வந்தேன் என்றான். மூவர் முகத்திலும் மெல்லிய புன்னகை அரும்பியது. வெளியே மழை இப்போது ஓய்ந்திருந்தது. இரவின் புயல் முடிவுக்கு வந்தது போல் இருந்தது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டின் முற்றத்தில் சூரியனின் முதல் கதிர் விழுந்தபோது அனைத்தும் மாறியிருந்தது. விக்ரம் சிறையில் இருந்தான். உண்மை உலகுக்கு தெரிந்துவிட்டது. ராகவனின் வாழ்க்கையும் மாறப்போகும் தருணம் அது. ஏனெனில் அன்றைய காலை அர்ஜுன் அவனிடம் சொன்னான், உனக்கு விருப்பம் என்றால் என்னுடன் வேலை செய்யலாம். எனக்கு இப்போது உன்னை போன்ற நேர்மையான மனிதர்களின் தேவை இருக்கிறது. ராகவனின் கண்களில் முதல் முறையாக நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. சில நேரங்களில் வாழ்க்கையின் மிக விசித்திரமான இரவு ஒரு மனிதனின் மிக சிறந்த விடியலாக மாறிவிடுகிறது. நன்றி.